புதுச்சேரியில் இடைத்தேர்தல் நடைபெறும் நெல்லித்தோப்பு தொகுதி மழைக்காலத்தில் நகரிலேயே வெள்ளம் தேங்கும் பகுதியாக கடந்த 15 ஆண்டுகளுக்கும் மேலாகவே இருக்கிறது. இதற்கு நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும் என்பது நெல்லித்தோப்பு தொகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. அது மட்டுமின்றி ஒட்டுமொத்த புதுச்சேரி மக்களின் எதிர்பார்ப்பாகவும் இது அமைந்துள்ளது. இந்த காட்சி அனைத்தும் கடந்த ஆண்டு பின்னிறுதியில் கனமழை வெள்ள காலத்தில் பதிவு செய்யப்பட்டவையாகும். இந்த நிலைமை போக்கப்படுமா என்பதே விழத்தாட்டப்பட்டாலும் மீண்டெழுந்து ஒலிக்கும் வாக்காளர்களின் கோரிக்கை. புதுச்சேரியிலிருந்து விழுப்புரம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலை மற்றும் கடலூரில் இருந்து சென்னை செல்லும் கிழக்கு கடற்கரை சாலை ஆகியவை இந்திரா காந்தி சிலை அருகே சங்கமித்து பின்னர் பிரிந்து அதனதன் ஊர்களுக்கு பயணிக்கின்றன. விழவர்கரை நகராட்சியையும் இணைக்கும் இந்திரா காந்தி சிலை பகுதியில் 2 மணி நேரம் தொடர்ந்து மழை பெய்தால் சாலை முழுவதும் இடுப்பளவிற்கு தண்ணீர் தேங்கிவிடும் நிலைமை உள்ளது. அந்த மழைநாள பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாய்க்காலெல்லாம் தோண்டி போட்டு பள்ளமாக்கி வச்சு இது பண்ணி வச்சுருக்காங்க. ஏற்கனவே இங்கே மழை பெஞ்சாலே முட்டிக்கு மேலே தண்ணி நிற்கும். பஸ்ஸு போகிறதே கஷ்டம், ஆள் நடமாடுறதே கஷ்டம். இப்படி இருக்க சூழலில் இந்த மாதிரி வாய்க்காலெல்லாம் வந்து திறந்து போட்டு கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் இனிமேல் வரக்கூடியவங்க யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி நெல்லித்தோப்பு தொகுதியில் இந்த தண்ணி நிற்காமல் இந்திரா காந்தி கிட்ட தண்ணி நிற்காமல் இந்த ரோடை அகலப்படுத்தி இந்த வாய்க்காலை மூடி மக்களுக்கு பயனுள்ளதாக செயல்படணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம். இந்திரா காந்தி சிலையாண்ட தண்ணி அதிகமாக நிற்கிது. மழை பெஞ்சாலே முட்டிக்கு மேலே தண்ணி வருது. சின்ன வெள்ளம் வந்தால் கூட மழை பெஞ்சதுன்னா அது யார் வந்தாலும் அது சரி பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். குழந்தைங்களை வச்சுன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது போக்குவரத்துக்கு. கடந்த ஆண்டு பெய்த கனமழையின் போது ஏற்பட்ட வெள்ளம் அடைய 4 நாட்கள் ஆனது. இதனால் போக்குவரத்தும் தடைபட்டது. மழைக்காலத்தில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசல் புதுச்சேரி பேருந்து நிலையம் வரை எதிரொலிக்கும் என்கின்றனர் வாகன ஓட்டிகள். சுபையா சிலையில இருந்து நெல்லித்தோப்பு இந்திரா காந்தி சிக்னல் வரைக்கும் மக்கள் தினந்தோறும் அவதிக்குள்ளாக இருக்கிறாங்க. டிராஃபிக்கு பயங்கர காலிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் மக்கள் நெரிசல் ரொம்ப அதிகம். இதை வந்து எந்த அரசாங்கம் வந்தால் கூட நெல்லித்தோப்பு தொகுதியை பற்றி யாரும் கவலைப்படுறது கிடையாது. இந்த சாலையை அகலப்படுத்தக்கூடிய வழிமுறை எந்த அரசாங்கமும் செஞ்சது கிடையாது. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து இந்த மழையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆச்சு தண்ணியை கிளியர் ஆகிறதுக்கு. ரொம்ப பாய்க்காங்க, ஜனங்கள் எல்லாமே கஷ்டப்படுறாங்க. ரெண்டாவது வந்து இந்த வாய்க்காலை பார்த்தீங்கன்னா வாய்க்காலை வந்து யாரும் மூறதில்லை சரியா. அப்படியே திறந்து போட்டு அப்படியே இப்போ கூட பாருங்கள் எடுத்து போட்டு 2-3 நாளாக வந்து அப்படியே தான் இருக்குது. இது அரசாங்கம் வந்து கவனிக்கணும், மக்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும். அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை அதை பார்த்து செய்யணும், நல்லாயிருக்கும். மாணவர்கள், முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், பயணிகள், பொதுமக்கள் என அனைவரும் பாதிக்கப்படும் இந்த பிரச்சனைக்கு இந்த தேர்தலில் வெற்றி பெறுபவர் தீர்வு காண வேண்டும் என்பது வாக்காளர்களின் முக்கியமான கோரிக்கை. புதிய தலைமுறைக்காக புதுச்சேரி செய்தியாளர் ரகுமான்.